ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வில்லேஜ் வந்தாச்சு. வில்லேஜில் வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே வந்து நம்ம பாப்பாத்தியம்மா கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோயிலில் அம்மன் வந்து ரொம்ப சத்தியமான அம்மன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இருக்குல்லாம் பார்க்கலாம். ரோடு ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே போகும்போது நம்மளுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அது என்னன்னா பாருங்களேன், என்னன்னு தெரியுதா? நம்ம காருக்கு அட்டமாவே பறந்து பறந்து வந்தது ஃப்ரெண்ட்ஸ். மயில் நிறைய வந்தது, வந்துனே இருக்கு பாருங்க. நீங்கள் வீடியோவில் வேணாலும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே 4 3 இருக்குது, இந்த பக்கமும் வருது. முருகர் தான் நம்மளுக்கு காட்சி கொடுத்தாங்க. முருகரோட ஆசீர்வாதம் நம்ம மேலே எப்பவும் உண்டு. பாருங்களேன், பாருங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜல்காமரைக்கு தான் போகணுமா இருந்தது இன்னைக்கு பிளானு. ஆனால் நம்ம எங்கள் பாப்பாத்தியம்மா கோயிலுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், வந்துனே இருக்குது. எங்கள் பாப்பா தான் வீடியோ கவர் பண்ணியிருந்தான், நான் பேபியை எடுத்து தூக்கி நின்றேன். ஸோ அவள் சரியாக சைட்ஸ் எல்லாம் கவர் பண்ணல, வந்துனே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது எங்களுக்கு எல்லாம். அங்கேருந்து கிளம்பிட்டோம், கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த பாப்பாத்தியம்மா கோயிலில் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். என்னன்னா எல்லாம் காமிக்கிறவாங்க, இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபுல்லாகவே கொடி சுற்றின்னு இருக்கும். டாய்ஸு எல்லாமே இருக்குது, பசங்களுக்கு டாய்ஸ் மேலேயே பாருங்கள். இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, இது பாருங்கள் கொடி, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொடி சுற்றின்னு இருக்குது. இன்னும் வெளியே தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உள்ளே போகலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே கொடி சுற்றினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயில் ஃபுல்லாகவே. இங்கே பூஜை சாமான் வாங்கலான்னு நின்றுட்டாங்க மாமாவும், எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார். பசங்க வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் நாத்தனார் பையன் எப்போ டாய்ஸ் தான், டாய்ஸ் எங்கே இருக்குமோ அங்கே இருக்குவான். நம்ம இங்கேருந்து பெங்களூர்லேருந்து போனதுனால பசங்களுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விளையாட்டு, அது பிளேயிங் ரொம்ப விளையாடிருந்தாங்க. பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் அவங்களுக்கு. அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து அங்கே போனதும் ரொம்ப விளையாட்டு அவங்களுக்கு. இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்கூலு அது இது இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு ஊருக்கு வந்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கே இல்லை, எல்லாருக்கும் தான். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே வளையல் வச்சுன்னு இருக்காங்க, கண்ணாடி வளையல், டாய்ஸ் பசங்களுக்கு. ஆனால் இவன் இறங்கி வரவே மாட்டேங்கிறான். அம்மா ப்ளீஸ் அம்மா, அம்மா ப்ளீஸ் அம்மான்ட்டு விளையாடினே இருக்கிறான்.
ஃபுல்லாகவே கொடி சுற்றின்னு இருக்குது. இங்கே கூட சாமி இருக்குது, வாங்க பார்க்கலாம். நான் லாஸ்ட்டில் வரும்போது கூட கவர் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. அமைதியாக நல்லா சாந்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கோயிலுங்களுக்கு போனாலே நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது, மனசுக்கு சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல வந்து பால் ஊற்றி வாழைப்பழம் வந்து நம்ம நினச்சி அந்த வாழைப்பழம் அதில் விட்டால் நம்ம நினச்சது நிறைவேறும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அது அப்படியே ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஆயிருக்கு. நம்ம வேண்டின்னு ஒரு வாழைப்பழத்தில் மூணு வாட்டி வேண்டின்னு அதில் விடணும். அது மேலே வந்தால் அது அந்த நம்ம நினச்சது நிறைவேறும்னு அர்த்தம். உள்ளே போயிடுச்சுன்னா அது ஆகாது. அதுவே ஸ்லோவாக மேலே வந்துச்சுன்னா நிதானமாக ஆகும் அந்த வேலைன்ட்டு. நாங்கள் இந்த பூஜை முடிச்சுட்டு அங்கே தான் காமிக்க போகிறேன், வாங்க போகலாம். இங்கே ஒரு பனைமரம் இருக்கு, அதை கூட நான் லாஸ்ட்டில் காமிக்க போகிறேன். விநாயகர் ஃபஸ்ட்லேயே இருக்கார் பாருங்க. பாப்பாத்தி அம்மன், இவங்க தான் அம்மன். கோயில் சுற்றி பாருங்கள், எல்லாம் வேண்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல அது அப்படியே பாப்பாக்கு வைக்கல. తీసుకో కొడను సామి తీసుకోరి నికేష్ బాయ్ బేబీ తీసుకో కానీ సరే
நான் அங்கங்கே கொஞ்சம் கன்னடாவில் பசங்க கிட்ட பேசியிருப்பேன். நல்லா பூஜை ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மன் எல்லாரையும் காப்பாற்றிட்டோம். கற்பூரம் தண்ணி ஜோராக ஸ்டார்ட் ஆகும். கற்பூரம் பாப்பா அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ எங்கள் நாத்தனார் தண்ணி தீர்த்தம் தெளிச்சு நின்றுச்சு. அதுதான் எல்லாம் சிரிச்சு நின்றோம். அலறியான்ட்டு. இதுதான் நான் சொன்னது ஃப்ரெண்ட்ஸ், குளம் இருக்குன்னு சொல்லலையா, இதுதான் வேண்டின்னு பால் ஊற்றுறாங்க இதில். அப்புறம் வாழைப்பழம் நம்ம வேண்டினது நடக்கும். அதில் விட்டா நடக்கும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும், பாருங்க. எங்கள் மாமியார், அவங்க தம்பி, எங்கள் மாமியார் அவங்க தம்பி, அப்பா தான். நம்ம வேண்டி பழம் விடணும் பாருங்க. ஒரு பழத்தில் 3 இது பண்ணி விடுவாங்க. அது விட்ட உடனே உள்ளே போகாமல் மேலேயே அது இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் நடக்கும்னு அர்த்தம். கொஞ்சம் உள்ளே போயிட்டு மேலே வந்துச்சுன்னா அது கூட ஆகும் தான். அது ரொம்ப நேரம் கழிச்சு கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அம்மா விட்றாங்க, உள்ளே போயிடுச்சு. அங்கே இருக்கு பாருங்க. ஒன்று விட்ட உடனே உள்ளே போயிடும், ஒன்று போகாது. உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் அது வரும். அது லேட்டாக நடக்கும். நம்ம நினச்சது லேட்டாக நடக்கும்னா லேட்டாக வரும். நடக்கவே நடக்காதுன்னா வராது. இதுதான் அம்மன் சத்தியம். இங்கே கோயிலெல்லாம் சுற்றி காமிக்கிற பாருங்க. ஃபுல்லாகவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கொடி சுற்றின்னு இருக்கு. எங்கேருந்து எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, எங்களுக்குமே புரியறதில்ல, அப்படி இருக்கு. எல்லாம் குழந்தை வேணும்னு வேண்டின்னு கட்டியிருக்காங்க. தொட்டில் கட்டுறாங்க, மணி போடுறாங்க, மணியும் கட்டுறாங்க. எல்லா வேண்டுதல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லா வேண்டுதலும் அம்மன் நிறைவேற்றுறான் பாருங்க. தொட்டில் கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. கல்யாணம் ஆகணும்னா அந்த மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. ஃபுல்லாகவே இருக்கு. என்ன ஆகணும், வீடு கட்டணும்னா அந்த வீடு பொம்மை எடுத்துன்னு வைக்குவாங்க. எல்லாமே என்ன வேண்டுறாங்களோ அப்படி ஆகும். இந்த நாட்டினர் ஓட்டுறாங்க. இப்போ
ஆனால் நாங்கள் போகிறப்ப எல்லாம் நம்ம நினச்சதெல்லாம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வரவங்க விட்றாங்க, உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. லேட்டாக வரும் அது. இங்கே தண்ணி போயின்னு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அது வந்து எப்போவும் தண்ணி அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போகாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ வந்து அதுக்குள்ளேயே இருந்தது, அந்த குளத்துக்குள்ளேயே. இப்போ பாருங்கள் அப்படி ஃபோர்ஸாக போயினே இருக்குது தண்ணி. ரெண்டாவது பழம் விட்றாங்க பாருங்கள், அங்கேயே இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இது விட்ட உடனே உள்ளே போயிடுச்சு. செகண்ட் இன்னும் அப்படி போகவே இல்லை, மேலே நிற்கிது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேண்டுறது தான். 3 வேண்டுதல் வச்சுக்கலாம் பாருங்கள், அதுவும் அங்கே இருக்குது. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு விட்டது போயிடுச்சு பார்த்தீங்களா, உள்ளே விட்ட உடனே போச்சு. வெயிட் பண்ணுறாங்க, அது வரல. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போயின்னு இருக்குது. ஆனால் இது தண்ணி எப்போவும் போகாது, அப்படி ஒரு வாட்டி தான் அப்படியே பொங்குது ஃப்ரெண்ட்ஸ். பால் பொங்குன மாதிரி வந்துனே இருக்கும். இப்போ நாங்கள் தான் எனக்கு சி செக்ஷனாக இருக்கிறதுனால அங்கே குனிஞ்சு எடுக்க முடியல. அதனால அவருக்கு சொன்னேன், மாமாவுக்கு. அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது லேட்டாக வரும். ஆகிறதா இருந்தால் லேட்டாக வரும். எனக்கு உக்காரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கூட நான் சேரில் தான் உக்காடுறேன், ஏன்னா ஆப்ரேஷனாக இருக்கிறதுனால. பாருங்கள் மேலே வந்துடுச்சு. மாமா தான் எடுத்து கொடுக்குறாரு. என்னால் முடியலை பெண்ட் ஆகிறதுக்கு. அம்மன் ஆசீர்வாதம் தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 3வது பழம் விட்றேன். இப்போ பாருங்கள், அந்த தீர்த்தை கூட எடுத்துன்னு போய் வீட்டில் போட்டால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாட்டில் எடுத்துன்னு வந்து ரொப்பிக்கிறாங்க. இது வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு விட்ட பழம் வந்துடுச்சு. அதான் நிதானமாக ஆகுதுன்னா அந்த பழம் லேட்டாக வரும் மேலே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆகாதுன்னா வராது. 3rd ஒன் விட்ற பாருங்க, அது கூட வந்துச்சு. கொஞ்சம் உள்ளே போய் வேண்டிய வந்துச்சு பார்த்தீங்களா. எல்லா குடும்பம் நல்லா இருக்கணுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டுறது. எல்லாருக்கும் நல்லதாக ஆகட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். ரொம்ப நேரம் உக்கார முடியல, வந்துட்டேன். இந்த பாப்பாவை பாருங்கள், இங்கே தொட்டில் இருக்கு, அதில் போட்டு ஆட்டின்னு இருக்கிறோம். சைலண்டாக இருக்கா பேபி. அளவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே கவுந்துக்கிறதுக்கு பார்க்குறா. மனசு திருப்தியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாமி கடவுளை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு நிம்மதி தான், பிரசாந்தமாக நல்லா இருக்கு. கவுந்துக்க போகிறா, அதனால தான் தூக்கிக்கிறேன். அவ்வளோதான் மேடம்.
எல்லாம் எடுத்துங்களா? நான் சொல்லலையா ஃப்ரெண்ட்ஸ், பனை மரம் இருக்குன்னு? வாங்க இங்கே காமிக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம கீழேருந்து பார்த்தா மேலே தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரமாக போகணும், அவ்வளோ ஹைட்டாக போயிருக்கு. நான் இப்போ கொடியெல்லாம் சுற்றி இருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே அம்மனோட ஹிஸ்ட்ரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பின்னாடி. பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இதுதான் பனைமரம். இது வந்து கீழே இருக்குது. ஓகேவா? பாருங்கள், எங்கள் மேலே பார்க்குறேன், எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் நான் பேக் போய் தான் அப்புறம் எடுக்கிறேன் இந்த வீடியோவை. அதுக்குள்ள உங்களுக்கு லாஸ்ட்டில் வர பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது, அம்மா கும்பிட்டுக்கிறாங்க. இந்த கொடியெல்லாம் சுற்றின்னு இருக்கிறது வந்து ஒரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி இருக்குது அம்மந்து. அது ஒரு நாள் உங்களுக்கு இந்த இது போட்டு கிளிப்ஸ் போட்டு உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். இன்னும் லாங் ஆகிடும், இப்போவே லாங் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ அதனால் அம்மன் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டோம். இங்கே தெரியல பாருங்கள், இந்த பனை மரத்துது எண்டு. ஸோ நம்ம பேக் போய் பார்க்கலாம். கொடி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அங்கே அப்படியே போயிருக்கு, அப்படியே போயிருக்கு. இங்கே கூட சாமி இருக்குது. அங்கெல்லாம் போயிருக்கு பார்த்தீங்களா. மாமா பாப்பாவை தூக்கின்னு இருக்காரு, அழுந்து நின்றாவோ. ஸோ நான் அந்த பனைமரத்தோட எண்டு பார்க்குறதுக்காக பேக் போயினே இருக்கேன். ஆனால் முடியலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தெரியவே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். இங்கே பாருங்கள், அந்த தொட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே போனால் தான் தெரியுது. பார்த்தீங்களா, சி அவ்வளோ லாங் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங்காக இருக்குது. கிளம்பிட்டோம். நேச்சர்னா நேச்சர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு, ரோடே நல்லா இருக்கு. எல்லாம் கிளம்பியாச்சு, அம்மனை நல்லா வேண்டி திருப்தியா. ஆனால் வெயில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. பசங்க வந்து தாங்க முடியல, பேபி ரொம்ப அழறா. பாருங்க அப்படி இருக்க வெயில், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப வெயிலாக இருக்குது. மாமாவும் நானும் பேசினே வரோம். பசங்க எல்லாம் பேசின்னு வராங்க.
ஃபைனலி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் லேட்டாக வருது வீடியோ. பேபியை பார்த்துக்கணும். ஆனால் நேச்சர் நல்லாயிருக்கும். ஊர்லேருந்து வர்றதுக்கே மனசாகாது. என்ன பண்ணுறது, ஸ்கூல் இருக்குது, வேலை இருக்குது. ஸோ வந்தே ஆகணும். ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பாய் பாய்.